ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ப்ரோ கபடி சீசன் 12 ஒவ்வொரு மேட்சும் விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. 40 நிமிஷமும் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்கன்னு நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ப்ரோ கபடி சீசன் 12. தமிழ் தலைவாஸ் அணியும் இந்த சீசன் ஒவ்வொரு மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி கடைசியில் ஒரு மேட்ச் நல்லா பண்ணுறாங்க, 3 மேட்ச் தோத்துறாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஐடென்டிட்டி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி தமிழ் தலைவாஸ் அணிக்கு சீசனுக்கு சீசன் இப்படி தான் நம்ம போய்கிட்டே இருக்கு. அதை நம்ம என்னால் ஏற்றுக்க முடியல. ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிராக தமிழ் தலைவாஸ் அணிக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. சீசன் 8க்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணியால் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியல. ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிராக ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி டாமினேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் அணிக்கு எதிராக ஈஸியாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எல்லா மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சீசன் 8லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் அணி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கவே இல்லை. இந்த சீசன்ல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி தான் 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணிப்பாங்க தமிழ் தலைவாஸ் அணியை. அகைன் அதே மாதிரி தான் நடந்துருமோ தமிழ் தலைவாஸ் அணியுடைய ஹோம் வென்யூல சென்னையில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி தோக்க அடிச்சிருவாங்களோ? ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி சென்னை லெக்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல, தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துருக்காங்க. அதனால இந்த மேட்ச் வெறியோட விளையாடுவாங்கன்னு நினைச்சு நான் மட்டும் இல்லை எல்லா கபடி ஸ்போர்ட்ஸ்ல வாட்ச் பண்றவங்க எல்லாரும், ஏன் தமிழ் தலைவாஸ் அணி ஃபேன்ஸு கூட தமிழ் தலைவாஸ் அணி சென்னையில் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிராக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், தமிழ் தலைவாஸ் அணி என்ன பண்ண போறாங்களோன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஸ்போர்ட்ஸுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் இல்லையா? அதே நடந்தது. தமிழ் தலைவாஸ் அணி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி டாமினேட் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாங்க, ஃபைட் பண்ணிப்பாங்க. தமிழ் தலைவாஸ் அணி அதுக்கு ஈடாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 7 பாயிண்ட் இருந்தாங்க தமிழ் தலைவாஸ் அணி. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து 9 பாயிண்ட்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல. நான் கூட நினைச்சேன் அடுத்தடுத்த 10 நிமிஷத்துல என்ன பண்ண போறான்னு தெரியல, தமிழ் தலைவாஸ் அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியலையே, டிஃபென்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியலைன்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சிவம் பட்டாரு வினய் உங்க 2 பேரும் கேமை எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. நான் நினைச்ச மாதிரி தான் தமிழ் தலைவாஸ் அணி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொதப்பிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாமல் ஆப்போனன்ட் டீமுக்கு சூப்பர் டாக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அதில் மாட்டிக்கிறாங்க நண்பா. 2 முறை மாட்டிக்கிட்டாங்க. யும்பாக்கு எதிராக மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த மேட்ச்லேயே ஸ்டார்டிங் நடந்தது. ஜெய்தீப் தனியா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்தில் 2 முறை சூப்பர் டேக்கிள் பண்ணி ஆல் அவுட்டை தவிர்த்துக்கிட்டே இருந்தாப்புல, ஹைஃபையும் போயிருந்தாப்புல ஜெய்தீப் தனியா. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்கு அஸ் அ கேப்டனாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல ஜெய்தீப் தனியா. ஃபர்ஸ்ட் ஹாப்லையும் ஈக்குவலான ஒரு பாயிண்ட்ஸ் தான் போய்கிட்டு இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் அணி 13 பாயிண்ட் எடுத்துருந்தாங்க. ஹிமன்ஸ் யாதவ் ஒரு டச் பாயிண்ட் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாப்புல. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 15 பாயிண்ட் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாப் முடிவில். செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தது அடுத்ததான் நண்பா வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக நம்ம தமிழ் தலைவாசனோட டிஃபென்ஸும் சரி அர்ஜுன் தேஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் சரி வேற மாதிரி இருந்தது. கேம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல தமிழ் தலைவாஸ் அணிக்கு. 2 முறை ஒரு சூப்பர் ஹிட் எடுத்துருந்தாப்புல, அப்புறம் 2 முறை ஆல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாப்புல ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை 4 பாயிண்ட் எடுத்துருந்தாப்புல. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாப்புல, வெறியோட விளையாண்டுதாப்புல நண்பா. ஏன்னா யூக ஹேட் ஆயிருக்கும் நண்பா, ஒவ்வொரு மேட்ச்லையும் யூக ஹேட் ஆயிருக்கும். நம்மளால பாயிண்ட் எடுக்க முடியலையே, டீம் ஜெயிக்க முடியலையேன்னு ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மேட்ச் அப்போ நடக்கக்கூடாது, வெறியோடு விளையாடணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுத்துதான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல அர்ஜுன் தேஸ்வால். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் கிடச்சிருச்சு அர்ஜுன் தேஸ்வாலுக்கு. இந்த மேட்ச்சில் விளையாண்டதுனால நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரைடராக இந்த மேட்ச்சில் சூப்பராக ரோஹித் பெனிவால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. முக்கியமான நேரத்தில் அர்ஜுன் தேஸ்வாலை கரெக்டாக ரிவ்யூ பண்ணி எடுத்து வந்தாப்புல. இது ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா யும்பாக்கு எதிராக தமிழ் தலைவாஸ் அணி வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் மிஸ் ஆகிருச்சு. இனி வரப்போகிற மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் அணி ஜெயிக்கணும்னா இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இதே மாதிரி பிளேயிங் 7ல் கொண்டு போகணும் நண்பா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் ஜெயிக்கவும் முடியும், இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 7 மேட்ச் இருக்குது. இந்த 7 மேட்ச்சில் மேக்ஸிமம் 3 மேட்ச் ஜெயிக்கணும், இல்லாட்டி 4 மேட்ச் ஜெயிக்கணும். அதில் ஒரு மேட்ச்சில் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்தாகணும். ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் லீடிங் எடுத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தமிழ் தலைவாஸ் அணி டாப் 8க்குள்ளே பிளே போயிடலாம்.
கான்ஃபிடென்ட்டோட இருந்தால் போதும் நண்பா. இந்த மேட்ச் ஜெயிச்ச மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். அப்புறம் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே தமிழ் தலைவாசனோட டிஃபென்ஸை சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிதேஷ்குமார் லெஃப்ட் கார்னரில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல வழக்கம் போல். ரைட் கார்னரில் முக்கியமான ஒரு சப்போர்ட் கொடுத்தாப்புல அரவிந்த் பாபு. அப்புறம் நம்மளுடைய கவர்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த சீசன் நல்ல ஒரு இம்ப்ரூவ் கிடக்கு. அதே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மேட்ச்லையும் சும்மா சொதப்பக்கூடாது, தேவையில்லாமல் பாயிண்ட்ஸ் விடக்கூடாது. இந்த மேட்ச்சில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவையில்லாமல் ரோனாக்கு பாயிண்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல. எப்படி அபிஷேக் கொடுப்பாப்லையோ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல. பட் அடுத்தடுத்த மேட்ச்சில் பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, ரோனாக்கு கண்ட்ரோல் பண்ணி விடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் நிறைய சில மிஸ்டேக் பண்ணாங்க. லாஸ்ட் 10 நிமிஷம் தமிழ் தலைவாஸ் அணி ரொம்ப ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணாங்க. ஒரு பிளேயர் விஷால்னு ஒரு பிளேயர் நினைக்கிறேன், அந்த பிளேயர் மேட்சை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்கு மொமெண்டத்தை கொடுத்துட்டாப்புல. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்கு ஸ்டார்டிங்லேயே இறக்கிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த மேட்ச் வேறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. கடைசி 10 நிமிஷத்துல இறக்கி விட்டாங்க. 4 பாயிண்ட் எடுத்தாப்புலன்பா ஒரே ரைடில். மேட்ச்சே கொஞ்சம் மாற்றிட்டாப்புலன்னு தான் நினச்சி கடைசியில் நல்ல வேலை டைம் கம்மியாக இருந்ததுனால தமிழ் தலைவாசனி தப்பிச்சிட்டாங்க. இல்லாட்டி மாட்டிருப்பாங்கன்னே சொல்லலாம். இதுனே தெரில, எல்லா சீசன்லையும் தமிழ் தலைவாசனி ஒரே தவறு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பரன் டீம் தேர்ட் ரைடரை யாரையாவது யூஸ் பண்ணால் அந்த ரைடுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிக்கிருக்காங்க தமிழ் தலைவாசனோட டிஃபென்ஸ். இந்த மேட்ச்லேயே நம்ம பார்த்துருந்தா அது மட்டும் பண்ணவே கூடாது. எல்லா ரைடருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வரணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். யாருக்கும் பாயிண்ட்ஸ் விடவே கூடாது. நீங்கள் கடைசி நொடிகளில் கூட பாருங்கள், கடைசி ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் மேட்ச்சில் பக்கத்தில் போயிருப்பாங்க நண்பா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் கையை மட்டும் அமுக்கலைன்னா இன்னும் கொத்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் மேட்சே மாற்றிட்டு இருப்பாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணி இந்த சீசனில் எல்லா மேட்ச்லேயும் பண்ணுற மிஸ்டேக் தான் இந்த மேட்ச்லேயும் பண்ணிக்கிருந்தாங்க. 3 பாயிண்ட் செல்ஃப் அவுட் பாயிண்ட் கொடுத்தாங்க. அதான் சத்தியம் என்னால் ஏற்றுக்க முடியலை. ஒவ்வொரு மேட்ச்லையும் கண்ட்ரோல் பண்ணி விளையாட மாட்டேங்கிறாங்க நண்பா. 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்னு தமிழ் தலைவாஸ் அணிக்கு விளையாடுற எந்த ஒரு டீமுக்காக இருந்தாலும் அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது, செல்ஃப் அவுட் பாயிண்ட்ஸாக. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல தமிழ் தலைவாஸ் அணி. அடுத்தடுத்த போட்டிகளில் நெக்ஸ்ட் மேட்ச் வேறு பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க தமிழ் தலைவாஸ் அணி. சென்னையில் பெங்களூர் புல்ஸ் அணி வெறியோட விளாண்டுக்கு இருப்பாங்க. இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்கில் தமிழ் தலைவாஸ் அணி பெங்களூர் புல்ஸ் அணியை தோக்கடிச்சிருப்பாங்க பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி. இந்த மேட்ச்சில் எப்படியாவது தமிழ் தலைவாஸ் அணியை தோக்கடிச்சே தரணும், வெறியோட விளையாட இருப்பாங்க. என்ன வேண போகிறாங்கன்னு தெரியல தமிழ் தலைவாஸ். ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டா ஒரு மேட்ச் தோத்துறாங்க தமிழ் தலைவாஸ் அணி இந்த சீசன். அது மட்டும் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பிளேயாக போக முடியும். எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, இப்போ தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்சை மாதிரி தான் பார்க்க போகிறோம். ரைடிங்லேயும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி எத்தனை புள்ளிகள் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாசன் பார்க்க போகிறோம். ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியும் ரைடிங்லேயும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி எத்தனை புள்ளிகள் எடுத்திருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிளேயிங் 7ல் தமிழ் தலைவாஸ் அணியும் சரி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியும் யார் யார் அதிக பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் அணி ரைடிங்கில் 25 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் அணி வின் பண்ணுறது காரணமே அர்ஜுன் தேஸ்வால் தான். 22 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல அர்ஜுன் தேஸ்வால் மட்டும். அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 21 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. சிவம் பட்டாரு வினய் இவங்க 2 பேருமே இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாலும் விஷால் டாட்டி சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல தேர்ட் ரைடர் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்கு. லாஸ்ட் 10 நிமிஷம் வந்து மேட்சை மாற்றிட்டாப்புல சூப்பர் எல்லாம் போட்டு. அப்புறம் சூப்பர் ரைடு அர்ஜுன் தேஸ்வால் 2 முறை பண்ணதுனால தான் தமிழ் தலைவாஸ் அணி பக்கம் வந்தது. வினய் டாட்டே ஒரு முறை பண்ணனால லாஸ்ட் 10 நிமிஷம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. அப்புறம் டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம்னா தமிழ் தலைவாஸ் அணி 13 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியால் 7 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணி இந்த மேட்சை வின் பண்ணுறது காரணமே அவங்களுடைய டிஃபென்ஸ் தான். சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. டிஃபென்ஸில் 13 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 7 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருப்பாங்க தமிழ் தலைவாஸ் அணிக்கு எதிராக. இந்த மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி தோத்தது காரணமே எங்களோட டிஃபென்ஸ் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. டிஃபென்ஸில் 2 சூப்பர் ரைட் விட்டு கொடுத்தாங்க நண்பா. அதனால தான் இந்த மேட்சால் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியால் ஜெயிக்க முடியல. அப்புறம் ஆல் அவுட்ஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா தமிழ் தலைவாஸ் அணி இந்த மேட்சை வின் பண்ணுறது காரணமே ஆல் அவுட் பாயிண்ட்ஸ் எடுத்தது தான். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் தமிழ் தலைவாஸ் அணி என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் அவுட் பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸ்டார்டிங்கில். இந்த மேட்ச்சில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பர் டேக்கில் மாட்டிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் அதுக்கப்புறம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல் அவுட் பாயிண்ட்லாம் எடுத்து மேட்சை மாற்றிட்டாங்க. 6 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியால் ஒரு முறை தான் ஆல் அவுட் பண்ண முடிஞ்சது, 2 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 1 பாயிண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் அணி 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த சீசனில் தமிழ் தலைவாஸ் அணி கண்டமாக இருக்குது. செல்ஃப் அவுட் பாயிண்ட் தான் தேவையில்லாமல் 3 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க லாவில் காலை வச்சு. அதே நாள் ஏற்றிக்கவே முடியலை. இந்த மேட்ச்லையும் அதான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரைடிங்லேயே டிஃபென்ஸ்லேயும் பிளேயிங் 7ல் இருக்கிற பிளேயர்ஸும் ஜப்ஜூட்டா விளையாண்ட பிளேயர்ஸ் யார் யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைடிங்கில் தமிழ் தலைவாஸ் அணிக்கு அர்ஜுன் தேஸ்வால் 22 ரைடு பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல. ரோனக் 2 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காப்புல. ஆஷிஷ் 4 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காப்புல. ரோஹித் பெனிவால் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல. ஹிமன்ஸ் யாதவ் 3 பாயிண்ட்ஸ், அதில்
அதில் ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காப்புல ஹிமன்ஸ் யாதவ், அர்லந்தப்பாவு ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காப்புல, நிதேஷ்குமார் 4 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காப்புல. அப்புறம் ஹரியானா ஸ்லேஸ் டீமுடைய ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 7 இருக்கிற பிளேயர்ஸுக்கு வினய் 2 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது, நிராஜ் 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியலை. ஜெய்தீப் தனியாக ஹரியானா ஸ்லேஸ் டீமுடைய கேப்டன் 5 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல, சாகுல் நர்வால் 1 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது, சிவம் பட்டாரி 5 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த மேட்ச்சில் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணாப்புல. ராகுல் சேத்பால் 1 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது, ஹர்தீப் 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியல. அப்புறம் ஹரியானா ஸ்லேஸ் டீமுடைய ஜப்ஜித் பிளேயரை யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். மணிகண்டன் 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியல, ஆஷிஷ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாப்புல, ராகுல் ஹீரி 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியல, கன்ஷியம் மேகர் 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியல, ஜெயசூர்யா ஒரே 1 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல, விஷால் தாட்டே ஒரு சூப்பர் ரன் போட்டிருக்காப்புல, சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல லாஸ்ட் 10 நிமிஷம். அன்கித்துல் 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியல. தமிழ் தலைவாஸ் அணி 12 புள்ளி வித்தியாசத்தில் ஹரியானா ஸ்லேட்ஸ் அணியை தோக்க அடிச்சிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு சென்னை லீக்ல. அதுவும் முதல் முறையாக சீசன் 6க்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் அணி ஹரியானா ஸ்லேட்ஸ் அணியை தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க சென்னை லீக்ல. இன்னும் தமிழ் தலைவாஸ் அணிக்கு இந்த சீசன் 7 மேட்ச் பாக்கி இருக்குது. இந்த 7 மேட்ச்லேயும் மேக்ஸிமம் 3 மேட்ச் இல்லாட்டி 4 மேட்ச் வின் பண்ணி ஆகணும். அதில் ஒரு மேட்ச் நல்ல ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணணும். ஏன்னா மைனஸ் பாயிண்ட்ஸில் தமிழ் தலைவாசன் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தமிழ் தலைவாசன் டாப் 8ல் முடிக்கணும்னா இனி வரப்போகிற மேட்ச்சில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சரி, ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் தலைவாஸ் அணி இந்த சீசன் பிளேயர் போவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நானும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பட் இதை யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு கீழே ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கமெண்ட் பாக்ஸில், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும், அப்போ தான் கொஞ்சம் ரீச் கிடைக்கும்.